ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? புடி என்ன? ராயர் 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 சார் ராயர் என்னாச்சு? யார் உங்களை அடிச்சது? மோகினி சார். மோகினியா? ஆமா சார், பஸ்ல வந்த மோகினி நாம ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிட்டு என்ன அடிச்சிட்டு சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை எப்படி நாங்க காப்பாத்திடுவோம். குழந்தை சார், ராயர் பஸ்ல வந்து எப்படியாவது காப்பாத்திருங்க சார். என்னை பத்தி கவலைப்படாதீங்க சார், அவங்கள எப்படியாவது காப்பாத்திருங்க சார். சார் கேமரா ஆன் ஆயிடுச்சு சார், ஆவி பஸ் தெரியுது. ராயருக்கு என்னாச்சு சார்? ராயர் இறந்துட்டாரா? சரி ஓகே, ஃபாலோ மீ. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. எஸ்ஐயோட மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு சார். உண்மைதான் டாக்டர். விபத்து நடந்த இடத்துக்கும் எஸ்ஐ இறந்து கிடந்த இடத்துக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எஸ்ஐயை தாக்கிட்டு போனவங்களை ஜீப்பில் விரட்டிட்டு போகும்போது இந்த விபத்து நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்ஐயை தாக்குனது மனிதனே இல்லை சார். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அப்போ ஏதாவது மிருகங்கள் தாக்கியிருக்குமா? மனிதனோ மிருகமோ இவ்வளவு கொடூரமா தாக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படின்னா வேற கிரகத்துல இருந்து யாராவது வந்து தாக்கியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அது இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன் சார், இன்ஸ்பெக்டர் மணிக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஓகே டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சீக்கிரமாக எனக்கு அனுப்பி வைங்க, நான் புறப்படுறேன். இன்ஸ்பெக்டர் மணி எந்த ரூமில் இருக்காரு? எப்படி அடிபட்டுச்சு? ஒரு நிழலை பிடிக்கிறதுக்காக நான் துரத்திட்டு போய் கீழே விழுந்துட்டேன். நிழலா?
சார். பரவாயில்ல மணி, படுத்துக்கோங்க. உங்க கூட வந்த எஸ்ஐ தென்னவராயன் இறந்துட்டாரு. எனக்கு தெரியும் சார், அவரை மோகினி போய் அடிச்சிச்சு. பேயா? உங்களுக்கு அடிபட்டதுல ஏதாவது உளறீங்களா? இல்லை சார், நான் தெளிவாக தான் இருக்கேன். சாரி இன்ஸ்பெக்டர், உங்களுடைய திகில் கதையை நான் நம்பினாலும் பொதுமக்களும் பத்திரிக்கைக்காரங்களும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க, 1 மாதம் லீவ் எடுத்துக்கோங்க. இனிமே இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன். நம்ம சூழ்நிலை தெரியாம என் ஃப்ரெண்ட் ஒரு கடி ஜோக் காமிச்சிருக்கா. கடி ஜோக்கா? எங்க படிப்படி. நாய்க்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நாய்க்கு கால் இருக்கும், பேய்க்கு கால் இருக்காது அப்படின்னு அமைச்சிருக்கா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்கா. உனக்கு சந்தேகமா இருந்தா இங்க இருக்க பேய்களுக்கெல்லாம் கால் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. எனக்கு கிண்டலா? மிஸ்டர் மணி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ மேடம். நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். நீ என்ன அனுப்ப போற? சின்ன குழந்தை மாதிரி விளையாடுற நேரமா இது? நான் ஒன்றும் விளையாடல. இன்ஸ்பெக்டர் மணிக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி காப்பாத்துக்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். பெரிய அறிவாளியா நீ? என் மொபைல்ல பேச எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா சிக்னலே இல்ல. அங்க இருந்து இங்க மெசேஜ் வருதுன்னா நாம இங்க இருந்து அனுப்புற மெசேஜ் போகும். உண்மையாவ சொல்றேன்? கண்டிப்பா போகும். என்ன மாலா? ஜோதி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. என்னவா? 3 நாளுக்குள்ள அவங்கள காப்பாத்தலனா அவங்க நிரந்தரமா ஆவியாயிடுவாங்களாம். நீங்க தான். நான் என்ன பண்றது மாலா? நான் நம்பினாலும் என்னோட மேலதிகாரிங்க அதை நம்ப மாட்டேன்றாங்க. ஜோதி என் ஃப்ரெண்டுங்க. அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது தானே இப்படி ஆயிடுச்சு. நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன பாலன், எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கமா. ஆனா என் ஒரே பொண்ணுக்கு தான் இப்படி ஆயிடுச்சுமா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணுமா. சரி வா, உன் பொண்ணை பாக்க. வாங்கம்மா. ஏய், சாப்பிட போறியா இல்லையா? நீங்களே பாருங்கம்மா. சொல்லு. சொன்னா கேட்க மாட்டேன். பாத்தீங்களாம்மா? ஏமா இந்த குழந்தைய போட்டு இவ்ளோ துன்புறுத்துறீங்க? ஐயோ, உங்களுக்கு தெரியாதுமா. சினிமால மேக்கப் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காம்மா. ஏய், போடி. ஏடி இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லோடு சும்மா விட மாட்டேன். இவளை அப்படியே படுக்க வைங்கம்மா. ஏய், வெடி. படு. இல்ல. பார்த்துட்டு இருந்தா அவரும் என்ன வரல. அவர் வந்து என்ன சார் வந்துட்டாரே. சார், சரவணன் ஜோதிக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்க சார். அது ஒரு காதல் விவகாரம். அப்பா அம்மாவுக்கு பயந்து போய் தலைமறைவா இருக்காங்க. போலீஸ் அவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எஸ்ஐ தென்னவராயன் இறந்து போனது அவங்களால இல்லையா சார்? நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், பதில் சொல்லுங்க சார். டேய், ஒரு டீ சொல்றா. 2 டீ கூடப்பா.
நீ சுமார்தான் நம்ம ரேஞ்சுக்கு இல்ல. சுடு தண்ணி தூக்கி ஊத்திடுவேன். மனசுக்குள்ளே படிச்ச எப்பறா சத்தமா படிச்சது நானும் கேட்பேன். காலையில பேண்ட் சட்டை போட்டு வரதோட சரி, ஓசி டீ ஓசி பேப்பரா? அடையாண்டா என் சைஸ்ல வேற யாருக்கிட்டும் இல்ல. அதனாலதான் என் ட்ரெஸ் நானே போட்டு வரேன். பேய்கள் ஓட்டும் பஸ்ஸில் இருவர் பயணம். பிடிக்க போன இன்ஸ்பெக்டர் பேய்கள் தாக்கி படுகாயம். எஸ்ஐயை மோகினி பேய் தாக்கியதால் மரணம். உடன் சென்ற இரு போலீசாரும் மரணம். பேப்பரை படுறா விட்டாலாச்சுவர படத்தோட கதையா படிச்சிட்டு இருக்கிற. பேப்பர்ல என்ன போட்டிருக்க அதை படுறா. இன்னைக்கு பரபரப்பான செய்தியே இதான்டா. இன்னும் படிக்கிறேன் கேளு. சரி படி படி படி.